Hey buddies, welcome to my channel Mr. Praveenan. இந்த வீடியோ vlogல நாம ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று பார்க்க போகிறோம். எப்படியான ஒரு கதைன்னு பார்த்தீங்களா, ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோ vlogல பார்க்க போகிறோம். என்ன உண்மை சம்பவம்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ஆல்ரெடி முதலும் கணக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அதன் அடிப்படையில் ஒரு பெண் பிள்ளை தனக்கு நடந்த உண்மை சம்பவத்தை என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ணா அதை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் போடுங்க. என்னை பார்க்குற பல பெண்களுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக அமையுமென்ற ஒரு ரீதியில் கேட்டுக்கொண்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அண்ட் எவ்வாறான சந்தர்ப்பம் அந்த பிள்ளைக்கு ஒரு அப்யூசிவான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிச்சு என்பதை இந்த வீடியோ vlogல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முதல்ல நம்ம சேனல் மிஸ்டர் பிரவீனனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? இன்னொரு சம்பவம்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் அவங்களோட ஸ்டோரி எனக்கு இமெயிலில் அனுப்பியிருந்தாங்க. அண்ணா இதுதான் விஷயம், இதை நீங்கள் அப்படியே கிளியராக கன்வே பண்ணிடலுமான்னு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு வீடியோ vlog நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக கூட அமையலாம். என்ன சம்பவம்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பெண் பிள்ளை தண்ட சொந்த மாவட்டத்திலேருந்து வேறொரு மாவட்டத்தில், அதாவது தூர இருக்கிற ஒரு மாவட்டத்தில் படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெண் பிள்ளை தண்ட சொந்த மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வெளி மாவட்டத்தில் படிச்சுட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் அந்த படிக்கிற இடத்துல எக்ஸாம்ஸ் அண்ட் வெக்கேஷன் வர்ற டைமில் அந்த பெண் பிள்ளை தண்ட சொந்த மாவட்டத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வார வழியில் அந்த பேருந்தில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். அந்த பேருந்தில் தான் அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு விபரீதமான செயற்பாடுகள் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, அந்த பெண் பிள்ளை எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பஸ்ஸில் ஏதோ ஒரு ஸ்டாப்லேருந்து ஒரு ஆள் ஏறுறாங்க. ஏறு நபர் யார் அண்ட் அவருடைய தோற்றம் எப்படி, அவருடைய வயதிலே எப்படி என்பதை போக போக நம்மளோட vlogல பார்க்கலாம். ஸோ அந்த பெண் பிள்ளை அந்த பஸ்ஸில் இருக்க, அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க அண்ட் இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் வேறொரு நபர் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி அந்த பெண் பிள்ளையோட சீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற சீட்டில் அந்த ஒரு நபர் இருக்கிறேன். இருந்த பிறகு என்ன நடக்குது, அந்த பெண் பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்த அந்த பாய் எழும்பி போயிட்டே மீன் அவர் இறங்கிட்டார் பஸ்ஸை விட்டு. அப்போ அந்த பெண் பிள்ளைக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. இதை சுற்றி முற்றி அந்த ஒரு நபர் அவதானிச்சிருக்கேன். அந்த நபருடைய வயது மோர் தேன் 45-50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு நபர். அதாவது அண்ணாண்டில் நம்மளோட அப்பா இல்லாட்டி அங்கிள் ஸ்தானத்துலன்னு சொல்லலாம். ஸோ அங்கிள் மாதிரின்னு நினச்சிக்கொள்ளுங்க. ஸோ அப்படி ஒரு நபர் அந்த பெண் பிள்ளை அந்த முன்னுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் அந்த பிள்ளை படுக்கிறது கூட ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த பின்னுக்கு அந்த இரும்பு கம்பி ஒன்று இருக்கும். அந்த இரும்பு கம்பியை தாண்டி அந்த ஒரு ஆணவர் அவருடைய கைகளை அந்த பெண்ணுடைய முதுகுக்கு மேலே வச்சு தடவுறது, கொள்வது, இதை மாதிரி தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண் பிள்ளைக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற வண்ணம் அப்யூசிவாக நடந்து கொண்டிருக்காங்க. அந்த பெண் பிள்ளைக்கு ஆரம்பத்தில் தெரியல என்னடா நடக்குது என்பது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் அந்த பிள்ளை ரியலைஸ் பண்ண வலிக்கிட்டு இருக்கு. ஓகே, இவர் என்ன இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கே போல என்று நினைச்சு அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் பார்த்துருக்காங்க. ஏனெண்டா எடுத்த உடனே ஒரு ஆளை நாங்கள் குற்றம் சொல்ல இல்லாது. மேபி அவர் ஒரு தூக்கத்தில் இருக்கிறேன், ஓகே கை ஆடுதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த பெண் பிள்ளை எல்லாம் கவனித்து விட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் பின்னுக்கு திரும்பி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களோட கையால் என்ன முதுக நீங்கள் தடவிட்டு எனக்கு உடம்பால் துன்புறுத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அபியூசிவ் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னத்துக்கு நீங்கள் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அந்த பெண் பிள்ளை அந்த ஒரு ஆணை நோக்கி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆண் நபர் மற்றும் அதை சுற்றி இருந்தவங்க நான் அப்படி ஒன்றுமே பண்ணலையே என்று அந்த ஆண் நபர் சொல்ல மற்றாக்களுக்குமே அதை கவனிக்கல. அதன் அடிப்படையில் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண் பிள்ளைக்கு என்ன செய்யறேன்னே தெரியல. ஆனாலும் அந்த ஆண் நபர் என்ன செஞ்சிருக்கு, நான் ஒன்றுமே பண்ணாத மாதிரி நல்ல பிள்ளைக்கு அந்த இடத்துல நடித்த மாதிரி நடிச்சிருந்திருக்கு. இதை தாண்டி அந்த பிள்ளை ஓகே விட்டாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த முறை என்ன செஞ்சிருக்கு, அந்த பெண் பிள்ளை முன்னுக்கு திரும்பிட்டு இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு ஓகே இனி நான் சொல்கிறத மட்டாக நம்ப வேண்டும் என்பதற்காக வீடியோ எடுத்திருக்காங்க. அடுத்த முறையுமே அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த அங்கிள் வயதில் இருந்த ஆண் நபர் அதே சில்மிஷங்களை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பெண் இந்த முறை வீடியோ எடுத்திருக்காங்க. ஃபோனை வச்சுக்கொண்டு பின்னுக்கு கைவாரது, முதுக தடவுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஒரு கட்டத்தில் அந்த பெண் பிள்ளையால் தவிர்த்து கொள்ள முடியாத அளவு கேவலமான விடயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த பெண் பிள்ளை வீடியோ எடுத்து
கண்டக்டர் அண்ணாவை கூப்பிட்டு, "அண்ணா இங்க பாருங்க, எனக்கு இவர் இவ்வாறு செஞ்சிட்டுருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? தயவு செஞ்சு இவரை பின்னுக்கு கொண்டு விடுங்க. பின் சீட்ல விடுங்க. அப்படி இல்லாட்டி இறக்கி விடுங்க. இல்லாட்டி ஏன்னுட்டு கேளுங்க." அப்ப அவர் ஆரம்பத்தில வீடியோ ரெக்கார்ட் காட்டுறதுக்கு முன்னுக்கு அந்த நபர்ட்ட அந்த பெண் பிள்ளை கண்டக்டர் கேட்டிருக்காங்க, "ஏன் நீங்க இப்படி செய்றீங்கன்னு?" அப்ப அவர் சொல்லியிருக்கு, "நான் ஒன்றுமே பண்ணேன்ண்டு." அப்ப அந்த வீடியோ ஆதாரத்த காட்டும்போது, அவருக்கு திருப்பி எதுவும் கதைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அவருடைய தப்பு இருக்கு. அந்த ஆணவர் மேல தப்பு இருக்கு. அதனால அவரால கதைக்கவே முடியல. ஸோ மக்கள் எல்லாருமே அவர பேசியிருக்காங்க. இத தாண்டி அந்த பிள்ளை கூட கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் மூலம் அந்த நபரை பேசியிருக்காங்க. அப்ப அந்த ஆண் அந்த பெண் பிள்ளைய பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, "தங்கா, நீ யுனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கியா? இல்லாட்டி யுனிவர்சிட்டி படிச்சு முடிச்சிட்டியா?" அப்ப இந்த பெண் பிள்ளை சொல்லியிருக்காங்க, "நான் யுனிவர்சிட்டி முடிச்சிருக்கேன்டு." அப்ப அந்த ஆணவர் அந்த பெண் பிள்ளைய பார்த்து கேட்டிருக்கு, "நீ எல்லாம் யுனிவர்சிட்டி படிச்ச மாதிரியே இல்லையே. ஏன்டா யுனிவர்சிட்டி படிக்கிறாங்க இப்படி இருக்க மாட்டாங்க. நீ என்ன இவ்வளவு கத்திட்டு இருக்க?" எ அந்த பெண் பிள்ளை எனக்கு சொன்னது என்னன்னா, "அண்ணா கண்டிப்பாவே அது யுனிவர்சிட்டி படிச்சாலும் சரி, படிக்காட்டியும் சரி, யாரா இருந்தாலும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன யுனிவர்சிட்டியில படிச்ச ஆட்கள் இப்படியெல்லாம் பண்ண விடுவாங்கன்டும் இல்ல. அத தாண்டி யுனிவர்சிட்டி படிச்ச ஆட்கள் எல்லாமே இதெல்லாம் விரும்புவாங்கன்டுமே இல்ல. ஒரு பெண் பிள்ளை அது படிச்சாலும் சரி, படிக்காட்டியும் சரி, அந்த பிள்ளைக்கு ஒரு இடத்துல தப்பான விஷயம் ஒண்ணு நடக்குதா இருந்தா கண்டிப்பாவே ரியாக்ட் பண்ணுவாங்க." அப்ப அந்த பெண் பிள்ளை எனக்கு அந்த போட்ட மெசேஜ்ல இருந்தது, "அண்ணா கடைசியா என்ன வித்தியாசமா அந்த பாய் போர்ட்ரைட் பண்ணினாங்க." நான் சொன்னேன், "ஓகே விடுங்க. ஏனென்னா அவங்க செய்ற தப்பெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா ப்ளேம் பண்ணுவாங்க. ஒரு நபர் தன்ட இருக்கிற தப்ப எப்ப அக்செப்ட் பண்ணி கொள்றாங்களோ, அப்ப அனைத்துமே திருந்துமே தவிர, அவங்க அக்செப்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணாத சந்தர்ப்பம் மட்டும் அவங்களோட தப்ப வேறொருவர்ல திணிக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க ரியாக்ட் பண்ணது நல்லா அண்ட் நீங்க வீடியோ எடுத்து மெட்டாக்குல காட்டினது கூட உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இதிலேருந்து இனி தவிர்த்துக் கொள்ளுங்க. இனி நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா இருங்க. அந்த பெண்மணி மாரி எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னு எனக்கும் சொல்ல தெரியல. கண்டிப்பாவே உங்களுக்கு ஒரு அநியாயம் இல்லாட்டி ஒரு கொடூரம் ஒண்ணு நடக்குதா இருந்தா, தெளிவா அதுக்கு எதிரா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. கேளுங்க, தட்டி கேளுங்க. ஒரு ஆள் இல்லங்க, ஒரு ஆள் மேக்ஸிமம் உங்களுக்காண்டி ஒரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு வரலாம். நீங்க நினைக்கக்கூடாது, எல்லாரும் வருவாங்களா இல்லையான்னு. கண்டிப்பா ஆட்கள் வருவாங்க. உங்கள யாருமே கைவிட மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ விளாக் என்னத்துக்கு பார்த்தீங்களா இருந்தா, கண்டிப்பா பெண்களுக்கு எதிரான அநியாயங்கள், கொடூரங்கள் அண்ட் எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில உங்களுக்கு முன்னுக்கு உங்களுக்கு உங்களோட வீட்ல இருந்த யாருக்காச்சும் இப்படி ஒண்ணு நடக்குதா இருந்தா, தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. நேரா கேளுங்க. அப்பத்தான் விக்டிம்க்கு அது ஒரு ஏக்கம், ஒரு பயத்த உருவாகும். அவர் அதுக்கு பிறகு இவ்வாறான செயற்பாடுகள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் கூட காணப்படும். ஸோ கண்டிப்பாவே ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாவே கணக்கு பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். வணக்கம்.